இலங்கைக்கு அருகில் தாக்கப்பட்ட ஈரானிய கப்பல், தாக்குதலுக்கு உரிமை கோரிய அமெரிக்கா. இலங்கைக்கு அருகில் நடந்த ஈரானிய போர்க்கப்பல் தாக்குதல், 9 பேர் பலி என தகவல். மத்திய கிழக்கில் மோசமான நிலையை எட்டியுள்ள போர், தீவிரமடையும் உச்சக்கட்ட தாக்குதல்கள். மத்திய கிழக்கில் தொடரும் போர் பதற்றம், இலங்கையில் 85 இடங்களில் பலத்த பாதுகாப்பு. சர்வதேச கண்காணிப்பில் இலங்கை, ஐநாவில் பிரித்தானிய அறிவிப்பு. யாழில் காணாமல் போன கடற்றொழிலாளர்கள், முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. மூடப்படும் ஹோமோஸ் நீரிணை, இலங்கைக்கான எரிபொருள் இறக்குமதி தொடர்பில் அரசாங்கத்தின் அறிவிப்பு. விடுதலை புலிகளை 2ஆக பிரிப்பதில் சிறப்பாக செயல்பட்டவர் சுரேஷ் சாலி, காலம் கடந்து வெளிவரும் தகவல். ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீதான தாக்குதல்கள், ஜனாதிபதி அனுர கடும் கண்டனம். இந்திய பெருங்கடலில் ஈரானிய போர்க்கப்பலை அமெரிக்கா டார்பிடோ மூலம் மூழ்கடித்ததாக அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்செட் தெரிவித்தார். ஊடகங்களுக்கு முன்னால் உரையாற்றிய ஹெக்செட், இந்திய பெருங்கடலில் ஈரானிய போர்க்கப்பலை அமெரிக்கா மூழ்கடித்ததாக குறிப்பிட்டார். ஹெக்செட், இந்திய பெருங்கடலில் சர்வதேச நீரில் பாதுகாப்பானது என்று நினைத்து சென்று ஈரானிய போர்க்கப்பலை அமெரிக்கா மூழ்கடித்தது என அவர் கூறுகின்றார். குறித்த ஈரானிய கப்பலானது ஒரு டார்பிடோவால் மூழ்கடிக்கப்பட்டது என்றும் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஒரு எதிரி கப்பல் டார்பிடோவால் மூழ்கடிக்கப்படுவது இதுவே முதல் முறை என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். தாக்கப்பட்ட ஈரானிய கப்பலின் பெயரை ஹெக்செட் குறிப்பிடவில்லை. In the Indian Ocean, and we'll play it on the screen there, an American submarine sunk an Iranian warship that thought it was safe in international waters. Instead, it was sunk by a torpedo. Quiet death. The first sinking of an enemy ship by a torpedo since World War II. Like in that war, back when we were still the War Department, we are fighting to win. ஈரான் போர்க்கப்பல் மீது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய தாக்குதலில் குறைந்தது 80 பேர் உயிரிழந்துள்ளதாக இலங்கையில் இருந்து தகவல் கிடைத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஐரிஸ் தேனா போர்க்கப்பலில் இருந்து 32 பணியாளர்களை மீட்டுள்ளதாக இலங்கை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால் மேலும் 148 பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த தகவல் வெளியாகியுள்ளது. கடற்படை செய்தி தொடர்பாளர் புத்திய சம்பத், இலங்கைக்கு அருகில் மூழ்கிய ஈரானிய கப்பலின் பணியாளர்கள் என சந்தேகிக்கப்படும் பல உடல்கள் கடற்பரப்பில் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் அவர், எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி விபத்து நடந்த இடத்திற்கு சென்றபோது ஒரு பெரிய எண்ணெய் கடலத்தை மட்டுமே நாங்கள் கண்டோம். எனவே கப்பல் மூழ்கிவிட்டதாக நாங்கள் அறிவிக்க முடியும். இருப்பினும் இலங்கை இதுவரை கப்பலில் இருந்து 32 பேரை மட்டும் காலில் உள்ள கராப்பட்டி மருத்துவமனையில் அனுமதித்துள்ளது. அவர்களிடமிருந்து தகவல்களை பெற்ற பின்னரே கூடுதல் விவரங்களை தெரிவிக்க முடியும். கடலில் மிதக்கும் பல உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கண்டெடுக்கப்பட்ட உடல்கள் கப்பல் பணியாளர்களின் உடல்களாக இருக்கலாம் என்று நாங்கள் சந்தேகிக்கின்றோம். நாங்கள் முதன்மையாக விபத்துக்குள்ளான கப்பலில் பயணித்தவர்களின் உயிர்களை காப்பாற்றுவதை பார்க்கின்றோம். அப்போதுதான் இது எப்படி நடந்தது என்பது குறித்த விசாரணை மற்றும் தொழில்நுட்ப அறிக்கையை பெற முடியும். மற்றவர்கள் உயிர்களுடன் இருந்தால் அவர்களை மீட்பதே எங்கள் முக்கிய கவனம். இந்த கப்பலில் எத்தனை பேர் காணாமல் போனார்கள் என்பது தொடர்பில் எதிர்காலத்தில் அறிய தருவோம் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்பரப்பில் ஈரானிய போர்க்கப்பல் மீதான நீர்மூழ்கி கப்பல் தாக்குதலுக்கு பிறகு குறைந்தது 101 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் 78 பேர் காயமடைந்துள்ளதாகவும் இலங்கை கடற்படை கூறியதாக முன்னர் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் முன்னர் கொடுக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் சரியானவை அல்ல என்று கடற்படை செய்தி தொடர்பாளர் புத்திய சம்பத் தற்போது தெரிவித்துள்ளார். அதன்படி சம்பவத்தில் காயமடைந்த 32 பேர் கடற்படையால் மீட்கப்பட்டு தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக செய்தி தொடர்பாளர் கூறுகிறார். தகவல் அறிந்து குறித்த பகுதிக்கு நாங்கள் சென்றிருந்த போது கப்பல் மூழ்கியிருந்ததாகவும் அதன்போது நீருக்குள் தேடுதலில் ஈடுபட தொடங்கியதாகவும் தெரிவித்துள்ளார். இதன்போதே நீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த மக்களை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் குறித்த பகுதியிலிருந்து 32 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் சில சடலங்களும் மீட்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் மீட்கப்பட்ட சடலங்கள் ஈரானிய போர்க்கப்பலில் பயணித்தவர்களாக இருக்கலாம் என தாங்கள் சந்தேகிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கை இன்னும் நடந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டு படைகளுக்கு இடையிலான போர் மிக மோசமான நிலையை எட்டியுள்ளது. ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள அரசு ஒளிபரப்பு நிறுவனம் மற்றும் முக்கிய ராணுவ நிலைகள் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் நடத்திய தாக்குதலில் இதுவரை பலியானோர் எண்ணிக்கை 787 உயர்ந்துள்ளது. குறிப்பாக தெஹ்ரான் நகரின் மையப்பகுதியில் ஒரே இடத்தில் அடுத்தடுத்து இருமுறை குண்டு வீசும் டபுள் டேப் தாக்குதல் நடத்தப்பட்டதாக நேரில் பார்த்தவர்கள் அதிர்ச்சியூட்டும் தகவல்களை தெரிவித்துள்ளனர். இதேவேளை லெபனானின் தெற்கு பகுதியில் இஸ்ரேலிய ராணுவம் புதிய தரைவழி தாக்குதலை தொடங்கியுள்ளதால் போர் முனை மேலும்
விரிவடைந்துள்ளது. மறுபுறம் சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது 2 ட்ரோன் தாக்குதல்கள் நடாத்தப்பட்டுள்ளன. இதில் தூதரக வளாகத்தில் தீ விபத்து மற்றும் சிறிய அளவிலான சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக சவுதி அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இதற்கு பதிலடியாக ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை ஈராக் நாட்டின் வடக்கு குர்கிஸ்தான் பகுதியில் உள்ள எதிரி முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அறிவித்துள்ளது. போரின் தீவிரம் காரணமாக மூடப்பட்டிருந்த ஜோர்டான் நாட்டு வான்வெளி தற்போது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இந்த மோதல் குறித்து அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகையில், ஈரானின் இத்தகைய நடவடிக்கைகள் சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகளை ஈரானுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க தூண்டக்கூடும் என்று எச்சரிக்கின்றனர். குறிப்பாக எரிசக்தி நிலையங்கள் மற்றும் எண்ணெய் வளங்கள் குறிவைக்கப்பட்டால் அது உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அமெரிக்காவின் ட்ரம்ப் நிர்வாகம் இந்த தாக்குதல்களை குறைக்கும் என ஈரான் எதிர்பார்த்தாலும் இந்த போர் இன்னும் சில வாரங்களுக்கு நீடிக்கும் என்றே தற்போதைய சூழல் உணர்த்துகிறது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் சூழ்நிலையை அடுத்து இலங்கையில் 85 இடங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அமைச்சர் நலிந்த ஜேதிச இதனை தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு தூதரங்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர் ஆலயங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 85 தூதரங்கள், உயர்ஸ்தானிகர் ஆலயங்கள் மற்றும் அவற்றின் உத்தியபூர்வ இல்லங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் எம்மை போன்ற ஒரு நாடு எக்காரணம் கொண்டும் இவ்வாறானதொரு போரில் ஒரு இடைத்தரகராகவோ அல்லது இரையாகவோ மாறக்கூடாது. போர் காரணமாக பெருவளமான இளைஞர்கள் ஆபத்துக்குள்ளாகியுள்ளனர். உலக பொருளாதாரமே அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ளது. இதை யார் ஆரம்பித்திருந்தாலும், இது இப்போது எந்த அளவுக்கு விரைவடைந்திருந்தாலும் இது விரைவில் முடிவடையும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். போர் ஒருபோதும் உலகிற்கு முன்னேற்றத்தை கொண்டு வரவில்லை. அரசியல் தேவைகளுக்கு மத்தியில் சாதாரண மக்களே பாதிக்கப்பட்டவர்களாக மாறினர். போரில் ஒரு பக்கத்தை ஆதரிக்க எவரும் முயற்சிக்கவில்லை. அதாவது எங்களை போன்ற ஒரு நாடு இந்த போரில் இடைத்தரகர்களாகவோ அல்லது போரின் இரையாகவோ மாறக்கூடாது. எனவே இந்த போர் மோதல்களை தவிர்ப்பதற்காக எங்கள் தரப்பில் சொல்லாலும் செயலாலும் செய்யக்கூடிய அனைத்தையும் செய்து வருகின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நீண்ட காலமாக சர்ச்சைக்குரியதாக இருந்து வரும் பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும் அல்லது அதன் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான முக்கிய குழு மீண்டும் ஒருமுறை வலியுறுத்தியுள்ளது. பிரித்தானியா, கனடா, மாலாவி, மொண்டனிக்ரோ மற்றும் வடக்கு மெசிடோனியா ஆகிய நாடுகள் அடங்கிய இந்த முக்கிய குழுவின் சார்பில் பிரித்தானியாவின் மனித உரிமைகள் தூதுவர் எலினோர் சாண்ட்ரஸ் இந்த விசேட அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார். அறிக்கையின் முக்கிய அம்சங்கள் பின்வருமாறு: தற்போது முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் முந்தைய சட்டத்தை விடவும் பாரிய மனித உரிமை மீறல் கவலைகளை தோற்றுவிப்பதாக குழு சுட்டிக்காட்டியுள்ளது. எந்த ஒரு பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமும் இலங்கையின் சர்வதேச மனித உரிமை பொறுப்புகளுக்கு இணங்க அமைவது அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. ராணுவத்தின் வசமுள்ள காணிகள் சில விடுவிக்கப்பட்டுள்ளதை ஏற்றுக்கொண்டாலும் அந்த செயல்முறை மிகவும் மந்தகதியில் உள்ளதாக கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோதல்களில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கு அனைத்து சமூகங்களுக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை வரவேற்றுள்ள எலினோர் சாண்ட்ரஸ் இது நல்லிணக்கத்திற்கு மிக அவசியம் என்று தெரிவித்துள்ளார். நிலைமாறுகால நீதி, இனவாத எதிர்ப்பு மற்றும் மனித உரிமை மீறல் வழக்குகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வழங்கிய வாக்குறுதிகளை குழு கவனத்தில் கொண்டுள்ளது. இருப்பினும் களத்தில் அதன் முடிவுகள் இன்னும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே உள்ளன. சாட்சிகள், பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீதான அச்சுறுத்தல்கள் தொடர்வதாக குழு குற்றம் சாட்டியுள்ளது. திட்டமிட்டுள்ள சுயாதீன அரச வழக்கு தொடுநர் அலுவலகம் வரும் பேச்சளவில் ஒன்றை செயற்பாட்டுக்கு வர வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மோதல் காலங்களில் இடம்பெற்ற பாலியல் வன்முறைகள் தொடர்பான ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்தின் அறிக்கையை ஏற்றுக்கொண்டுள்ள குழு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த நீதி கிடைப்பதை இலங்கை அரசு உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. ஜூன் மற்றும் செப்டம்பர் கூட்டத்தொடரிலேயே இலங்கை குறித்த விரிவான எழுத்துப்பூர்வ அறிக்கைகள் மற்றும் தீர்மானங்கள் மீதான விவாதங்கள் இடம்பெறுவது வழக்கம். ஆனால் மார்ச் மாதம் நடைபெறும் இந்த 61வது கூட்டத்தொடரில் இணைய அனுசரணை குழு ஒரு வாய்மூல அறிக்கை சமர்ப்பித்துள்ளமையானது இலங்கையை சர்வதேச கண்காணிப்பில் இருந்து விடுவிக்க சர்வதேச சமூகம் இன்னும் தயாராகவில்லை என்பதை காட்டுகின்றது. விவாதங்கள் இல்லை என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கூட்டத்தொடரில் இவ்வாறானதொரு விரிவான மற்றும் விமர்சன ரீதியான அறிக்கை முன்வைக்கப்பட்டிருப்பது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள பிரதான கூட்டத்தொடருக்கான ஒரு முன்னெச்சரிக்கை அறிவிப்பாகவே கருதப்படுகின்றது. யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியிலிருந்து கடந்த 27ஆம் தேதி கடற்றொழில் நடவடிக்கைகளுக்காக சென்ற இருவர் இதுவரை திரும்பி வரவில்லை என அவர்களது உறவினர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். தங்கராசா அமல்ராஜ், செல்வராசா ராஜ்குமார் என்ற 2 கடற்றொழிலாளர்களை இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து கடற்றொழிலாளர்களது உறவுகள் கருத்து தெரிவிக்கையில், அவர்கள் கடலில் 2 நாட்கள் தங்கியிருந்து கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றார்கள். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் கரையை வந்தடைந்திருக்க வேண்டும். இருப்பினும் இன்று வரை திரும்பி வரவில்லை. அவர்கள் இருவரையும் நேற்றைய தினம் இந்திய கடற்றொழில்
கடற்றொழிலாளர்கள் கடலில் கண்டதாகவும் அவர்களுக்கு சாப்பாடு கொடுத்ததாகவும் கூறினர். இந்திய எல்லையில் நின்றால் இந்திய கடற்படையினர் கைது செய்து விடுவார்கள் என்றும் ஆகையால் கரையோரமாக செல்வதாகவும் அவர்கள் தங்களுக்கு கூறிவிட்டு சென்றதாக இந்திய கடற்றொழிலாளர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து நாங்கள் கடற்படையினர் போலீசாரின் அனைவருக்கும் தெரியப்படுத்தியும் அவர்கள் எந்தவிதமான நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கவில்லை. முல்லைத்தீவு பகுதியைச் சேர்ந்த கடற்றொழிலாளர் ஒருவர் காணாமல் போன நிலையில் அவரை உலங்கு வானூர்தி மூலம் மீட்டனர். அதுபோல இவர்களையும் ஏன் காப்பாற்றக்கூடாது? இதுவரை கடற்படை எந்த ஒரு தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. இதுவரை 3500 லிட்டர்கள் எரிபொருளை பயன்படுத்தி நாங்களே தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டோம். எல்லை தாண்டி சென்று தேடவும் முடியாது. நாங்கள் தேடிச் சென்ற வேளை இந்திய கடற்படையினர் எங்களை விரட்டினர். எனவே அவர்களை உயிருடன் காப்பாற்ற விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறையில இருந்து 27 வெள்ளிக்கிழமை தொழிலுக்கு போனவன் என் மகனும் 2 பிள்ளைகளும் தொழில் போய் 2 பேர்ட்ட ராவோலம் எங்களுக்கு என்னங்க கிடைக்கல. 3000 லிட்டர் மண்ணெண்ணெய் அடிச்சு 5 நாளா தேடியும் எங்களோட பிள்ளைகள் கிடைக்கல. நாங்கள் நேவிக்கு அறிவிச்சேன், நாங்கள் பொலிசுக்கு அறிவிச்சேன், நாங்கள் எல்லாரும் அறிவிச்சு ஒரு தருமே எங்களுக்கு ஒரு தமிழ் செய்யல. எங்களுக்கு என்ன எங்களுக்கு அவன் நேவி மூலம் வந்தா எங்களுக்கு எங்களை பிள்ளைகளை மீண்டு தர வேணும். எங்களுக்கு தங்கராசா அமல்ராஜ் வீட்டை சுதானன் கூப்பிடுறோம். நாங்கள்லாம் 42 வயசு. கல்யாணம் கட்டி 4 பிள்ளை யுத்தத்துக்கு மனசு சேர்த்துட்டா 2 பேரும் வந்து கல்யாணம் கட்டியில பிள்ளைகளுக்காக வேண்டி இருக்கிறார். 4 பிள்ளையில 2 கல்யாணம் கட்டி கொடுத்து 2 கட்டையில இருக்கிறேன். இல்ல இல்ல சம்பளத்துக்கு தான் போறது. அப்ப 20 திருப்பி சொல்லுவோம். மயிலட்டி துறையிலாங்க செய்தவர் தொழில் வியோடான் சேர்ந்து போனவர். இதுவரையும் ஒரு மறுமொழியும் இல்லை. போட்டுகள் போய் தேடி வந்து ஒரு மறுமொழியும் இல்லையே. எங்களுக்கு இந்த பிள்ளையை தேடி எங்களுக்கு பிடிச்சி தேரும். எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் 2 பேர் இழந்துறாங்க. அவையும் காணாதான் போனவன். 5 பொம்பளை பிள்ளைகள் எனக்கு. எங்களை ஒரு தரம் பார்க்கவும் ஆக்கல. அவர் தான் எங்களை குழைச்சி தந்தவர். அவர் எங்கே நான் தேடி போயிடுச்சு எங்களை தேரும். எங்களுக்கு 2 பேரையும் நேவிக்கு அறிவிச்சவே பலாரி பொருசுக்கு நன்றி போட்டாங்க. அவ எல்லாருக்கும் அறிவிச்சவர். எங்களோட சங்க தலைவர் அறிவிச்சவர். என் பேர் ராயினி. மயிலாடுதுறையிலேருந்து சுதனோட சேர்ந்து இன்னும் ஒரு மீனவன் தொழிலுக்கு சேர்ந்து போனவே 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை போனாது. அந்த மீனவன் தங்கித்தான் 2 வாரம். ஒரு நாள் தங்கி ஞாயிற்றுக்கிழமை வாரண்டு தான் தங்க கடலண்டு போனவர். அதுக்களவான சாப்பாட்டோட போயிடுனவர். இப்போ ஞாயிற்றுக்கிழமை வரையிலேன்னு சொல்லி 2 மணி மட்டும் பிள்ளைகள் பார்த்து 2 மணி பிறகு காணையில் அப்பாவேன்னு சொல்லி தேட வலிக்கிட்டார். தேடினாண்டைக்கு 6 நாள் சரியா. அப்பா நான் அண்ணன், அவர் எனக்கு அண்ணன். அப்போ நான் அதை தேடி பிள்ளைகள் எல்லாம் தேடி இல்லை சரின்னு சொல்லி அண்டே இந்த கடத்துறை சங்கத்துக்கு அறிவிச்சினாங்க இப்படி காணையில்னு சொல்லி. பிறகு இஞ்சத்தை நேவிக்கு அறிவிச்சினாங்க. அவைக்கு அறிவிச்சு அவையும் எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க. போலீஸுக்கு பலாலி போலீஸில் வேண்டி போட்டினாங்க. இப்படி மீனவர் துளைஞ்சிட்டார், கடலுக்கு போன இடத்துல காணாமல் போயிட்டார். இதுக்கு எங்களுக்கு தேடி பிடிச்சி உங்களோட தெளியாலையாச்சு தேடி பிடிச்சி எங்களுக்கு தாங்கும். போங்கோ டெலி தேடு என்று சொன்ன ஒரு வசனம் தான். அவையும் எங்களுக்கு வந்து தேடவும் இல்லை, இதுக்கு ஒரு முடிவும் எடுக்கவும் இல்லை. இப்போ நாங்கள் தேடி போய் நேற்று தான் ஒரு மீனவன் எங்கள் இந்தியா மீனவன் ஒருத்தன் சொன்னவன் தங்கட கடலில் அடைஞ்சு வந்தவர். இன்ஜினும் பழுதான் மண்ணெண்ணையும் இல்லையா. அப்போ இல்லையென்று சொல்லி நிற்க சாப்பாடு அவர் சொன்னவர் 5 நாள் ஆகிட்டேன்னா நாங்கள் வந்த சாப்பாடும் இல்லை எங்கள்கிட்ட தண்ணியும் இல்லையென்று சொல்ல அவர் சாப்பாடும் கொடுத்து தண்ணியும் கொடுத்து தாங்கள் கட்டி நில்லுங்கன்னு சொல்ல இல்லைன்னா கரையை போகிறேன்னு சொன்னோண்டு அந்த மீனவன் தான் எங்களுக்கு சொல்கிறான் ஒழிய அவர் சொல்லி வீடியோ போட்டுட்டு போயில்லை எங்களுக்கு. அந்த மீனவன் சொன்னதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். உங்களால் போயிட்டு தேடுங்கோண்டு அங்கே இருந்து தேடி எங்கட பிள்ளைகள் போனால் அங்கே நேவி இந்தியன் நேவி கிளக்கிறோம். நேற்று பிள்ளை கிளப்பட்டு தான் இங்கே வந்து இன்றைக்கு திரும்ப விடிய வெள்ளனே வந்த பிள்ளை போயிட்டு இன்னும் அந்த பிள்ளையும் கரை சேர்ந்து வரையில்லை.
இப்போ இவர் 6 நாள் ஆகிட்டு தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை. அப்போ இந்த நடுக்கடலுக்கு தண்ணி நிற்கும். மண்ணெண்ணைக்கு போனால் செட்டியில் மண்ணெண்ணெய் தாரா இல்லை. ஒரு உயிருக்கு போராடி கொண்டு கேட்கல. யாராச்சும் நீங்கள் ஒரு உதவி செய்தாருங்களே. இதுவரைக்கும் வந்து கரைக்கடையில் ஒரு கதை, இந்த மீனவனுக்கு என்ன நடந்தது ரெண்டு சொல்லி உங்களை நம்பித்தானே மீனவன் தொழிலுக்கு போகிறார். இதே மாதிரி எத்தனை மீனவனுக்கு நடக்கும். இதே கஞ்சா கடத்திட்டானாமன்னு சொன்னால் முழு டெலியையும் பட்டு தேடுவீங்க. உங்களோட முழு நேவியும் கடலுக்காக போகும். ஏனெண்டா அந்த போட்டை காப்பாற்றணும். இல்லை நாங்கள் பிடிச்சி எங்களுக்கு பதவி வந்துடும் என்று சொல்லி போகிறீங்க. உயிருக்கு தத்தளிக்கிறத விட உங்களுக்கு பதவி பெருசாக போயிட்டுது. உயிருக்கு இல்லாத மதிப்பு தான் இன்றைக்கு. உயிரை நினைச்சிருந்தா இன்றைக்கு நீங்கள் தேடி பிடிச்சி தான் தந்திருப்பீங்க. இன்றைக்கு 6 நாள் அவன் தண்ணியில் சாப்பாடில் நீங்கள் எந்த கரை ஒதுங்கியிருப்பார், எந்த பக்கம் போயிருப்பாருன்னு எங்களுக்கு தெரியாது. இன்னொரு தான் இந்த கதையை கேட்டு ஆறி இருக்கிறோம். என்ன ஒரு பெத்ததை எவ்வளோத்த யோசிப்பாள். நாங்கள் 1000 பேர் 1000 கதையை சொல்லலை மாறுதலுக்கு. உங்களோட மகன் வெறி வேறுங்கோ, அங்கே நிற்கிறேராமங்கோ, அதில் சொன்னவேங்கோ, இப்போ அவன் அதிலானுங்கோ போகுதாமன்ட்டு சொல்லி கிடக்குதுங்கொண்டு வந்து சொல்லலாம். பெத்தவளுக்கு தான் தெரியும் எந்த பிள்ளை எந்த இடத்துல நின்று துடிக்குதுண்டு. அப்போ எந்த ஒரு இதுவும் இல்லை. இதுவரைக்கும் நேவியால் சப்போர்ட் தெரியல. இனியண்டாலும் நேவி இறங்கி இந்த எங்களுக்கு இவரை கையில் பிடிச்சி கொண்டு தரணும். தலைமன்னார் இப்போ அவங்களும் சொல்கிறாங்களேண்டா இப்படி ஒதுங்கினா கச்சதீவில் ஒதுங்கணும் இல்லையென்று சொன்னால் தலைமன்னார். அதுக்கு அங்கால தீவு தானேன்னா காட்டுது. நாங்கள் மெப்பில் வாகைக்குள்ள தீவுக்குள்ளே போனால் நாங்கள் எந்த தீவுக்குள்ள என் பேர் சுதர்சன். நாங்கள் தையட்டி அன்னை வேளாங்கண்ணி சங்கத்தில் 27ஆம் தேதி எங்கள் அப்பாவும் இன்னொரு மீனவரும் தொழிலுக்கு போன வேணும். தொழிலுக்கு போய் அகலோட இயந்திரம் அவன் இயந்திரம் கோளாறால் அகல் மிஸ் ஆகி ஒரு இடத்துக்கு போயிட்டோம். நேற்று 4 மணி இந்திய மீனவர்களால் எங்களுக்கு தகவல் கிடைச்சது. என்ன இடமெண்டா கச்சதீவும் தலைமன்னாருக்கும் இடையால் அகல் அடைஞ்சு கொண்டிருக்கணும்னு நாங்கள் தகவல் எடுத்துனாங்க. அந்த தகவல் மூலமாக நேவி தேடி போனாங்க. அங்கே எங்களை நேவி விடையில் இந்தியன் நேவி எங்களை கொஞ்சம் தடுத்து நிற்கிறோம். அதால் எங்களை ஸ்ரீலங்கா கடற்படை தான் எங்களோட அப்பாக்களை மீட்டு தரணும். எங்களால் இதுக்கு மேலே தேடி இயலாது. 3500 லிட்டர் மண்ணெண்ணெய் அடித்து இப்போ ஒரு 4 நாளாக தேடிக்கொண்டிருக்கிறோம். தனிப்பட்ட எங்கள் சங்கம் மூலம் இல்லை, தனிப்பட்ட ரீதியாக நாங்கள் செய்கிறோம். அரசாங்கம் எங்களுக்கு ஒரு சின்ன உதவி, ஒரு 10 லிட்டர் மண்ணெண்ணெய் கூடி எங்களை அரசாங்கம் உதவி செய்யலை. ஒன்றுமே என்னென்னு பார்க்கல. கடைசியாக தான் இன்றைக்கு தான் நாங்கள் உங்களோட மீடியாவை நாடினாங்க. அவருக்கு ஆசை கொண்டு கொடுத்தாலும் செட்டில் மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு இப்படி ஆக்கள் இருக்குன்னு சொல்லி இன்றைய உடனே எங்கள் அப்பா கொண்டு போன சாப்பாடு இன்றைய கணக்கு முடியும். இன்றைக்கு நாளைக்கு இல்லை ஆக்களை தேடி பிடிக்காட்டிக்கு சரியான பாடு. இன்றைக்கு எப்படியாச்சும் எங்களுக்கு அப்பா மீட்டு தர சொல்லி அரசாங்கத்திட்ட நாங்கள் கேட்குறோம். நன்றி. ஹோமோஸ் நீரிணை மூடப்படுவதால் அது இலங்கையின் எரிபொருள் இறக்குமதிக்கு நேரடி பாதிப்பு ஏற்படுத்தாது என வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது இவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலை காரணமாக ஹோமோஸ் நீரிணை மூடப்படுவதால் அது இலங்கையின் எரிபொருள் இறக்குமதிக்கு நேரடி பாதிப்பை ஏற்படுத்தாது. இலங்கை தற்போது எரிபொருள் இறக்குமதிக்கு ஹோமோஸ் நீரிணையை பயன்படுத்துவதில்லை. ஹோமோஸ் நீரிணைக்கு மாற்றாக இலங்கை தற்போது ஆபிரிக்க நன்னம்பிக்கை முனை ஊடாக செல்லும் கடல் வழித்தடங்களை எரிபொருள் இறக்குமதிக்கு பயன்படுத்தி வருகின்றது. இந்த நீரிணை மூடப்படுவது உலகளாவிய எரிபொருள் உற்பத்தி மற்றும் போக்குவரத்து தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றாலும் இலங்கைக்கு அது ஒரு பிரதான தடையாக அமையாது. ஏற்கனவே மாற்று வழிகள் மூலமே எரிபொருள் கொண்டுவரப்படுவதால் இந்த நெருக்கடி நிலை இலங்கையை பாதிக்காது என குறிப்பிட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட புலனாய்வு பணியகத்தின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலை விடுதலை புலிகளை 2ஆக பிரிப்பதில் சிறப்பாக செயற்பட்டார். சாலை போரை முடிவுக்கு கொண்டு வந்தார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ப தசநாயக தெரிவித்தார். நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பிள்ளையான் கைது செய்யப்பட்ட ஒரு வருடமாகின்றது. பிள்ளையானிடமிருந்து என்ன தகவல் எடுக்கப்பட்டது என்பதை அமைச்சரோ அல்லது காவல்துறையோ இன்னும் நாட்டிற்கு தெரிவிக்கவில்லை. குண்டுகள் வெடித்த போது அருண ஜேசுர கிழக்கு தளபதியாக இருந்தார். ரவி செனவரத்ன சிஐடியில் இருந்தார். ஷானி அபேசகர அங்கேதான் இருந்தார். இந்த நாட்டில் போரை முடிவுக்கு கொண்டுவரதில் முன்னணி வகித்த மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை அருட்தந்தை சிறில் காமினியை விட எனக்கு மிகவும் மதிப்பு மிக்கவர். தேர்தல் காலத்தில் அனுரகுமார திசாநாயக்க பிரபலம் அடைந்த போது தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெறும் என்று கருதப்பட்ட போது ஷானி, அருணா மற்றும் ரவி மேடையில் ஏறினார்கள். இல்லையெனில் அவர்கள் ஜேவிபி உறுப்பினர்கள் அல்ல. அவர்கள் ரணில் விக்ரம்சிங்கவின் அரசாங்கத்தின் கடைக்கு சென்றவர்கள். தற்போது ஒருவர் அமைச்சரானார், ஒருவர் செயலாளரானார், ஒருவர் சிஐடி தலைவரானார். சாலை அந்த மேடையில் ஏறி இருந்தால் இன்று அமைச்சராகவும் இருப்பார் அல்லது மற்றொரு உயர் பதவியில் இருப்பார். அப்போது உளவுத்துறை சேவைகள் சிங்களவர்களால் அல்ல, தமிழ் அறிந்த முஸ்லிம்களால் வேலை செய்யப்பட்டன. சாலை இதை பற்றி எச்சரித்தார். விஜயதாச ராஜபக்ச இதனை நாடாளுமன்றத்திற்கு தெரிவித்தார். அது 2017. அந்த நேரத்தில் விஜயதாச ராஜபக்ச மூளையில் முதலைகளை பார்க்கின்றார் என்று அரசாங்கம் ரவிலாவும் கூறினர். சாலைவை பற்றி பேச வேண்டாம் என்று அருட்தந்தை சிறில் காமினி கூறுகின்றார். அப்படி பேச அவர் யார்? இந்த நாட்டில் போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர்கள் அருட்தந்தை சிறில் காமினியை விட எங்களுக்கு மிகவும் மதிப்பு மிக்கவர்கள் என்று தெரிவித்தார்.
ஐக்கிய அரபு அமீரகம் மீது முன்னெடுக்கப்பட்ட தாக்குதல்களை வன்மையாக கண்டித்துள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த இக்கட்டான தருணத்தில் இலங்கை எப்போதும் அமீரகத்திற்கு துணை நிற்கும் என தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜனாதிபதி ஷேக் முகமது பின் ஷாயித் அல் நஹாயினை இன்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய ஜனாதிபதி தனது ஆழ்ந்த கவலையையும் ஒருமைப்பாட்டையும் வெளிப்படுத்தினார். இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது எக்ஸ் தளத்தில் விடுத்துள்ள பதிவில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜனாதிபதி மேதகு முகமது பின் சையத் அல் நஹாயினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அண்மைய தாக்குதல்கள் குறித்து கவலையை தெரிவித்தேன். அனைத்து வகையான வன்முறைகளையும் பயங்கரவாதத்தையும் இலங்கை வன்மையாக கண்டிக்கின்றது. அமீரகத்தின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை விடயத்தில் இலங்கை உறுதுணையாக துணை நிற்பதுடன் சாத்தியமான அனைத்து உதவிகளையும் வழங்க தயாராக உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மற்றும் பிராந்தியத்தின் ஏனைய சக்திகளுக்கு இடையில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைநகர் அபுதாபி மற்றும் துபாய் உள்ளிட்ட பகுதிகளை இலக்கு வைத்து ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடாத்தப்பட்டிருந்தன. இந்த தாக்குதல்களில் பொதுமக்களுக்கு காயம் ஏற்பட்டுள்ள நிலையில் சர்வதேச தலைவர்கள் பலரும் அமீரகத்திற்கு தமது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர்.